தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஹைதராபாத்தில் தனியார் பள்ளி போதைப்பொருள் உற்பத்தி தொழிற்சாலையாக மாற்றப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயபிரகாஷ் கவுட் என்பவருக்கு சொந்தமான மேத்தா ஸ்கூல் என்ற தனியார் பள்ளி 1.5 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்தது. சேகர் என்பவரின் அறிமுகம் மூலம் குருவா ரெட்டி என்ற நபர் பள்ளி வளாகத்தை பயன்படுத்தி போதைப் பொருளை தயாரித்து விற்பனை செய்யும் திட்டத்தை கவுடுவிடம் முன்மொழிந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்ட கவுட் பள்ளியின் பின்புறத்தை தொழிற்சாலையாக மாற்றி பகலில் போதைப்பொருள் உற்பத்தி செய்யவும் சந்தேகம் வராமல் மாலையில் டியூஷன் வகுப்புகள் நடத்தவும் ஏற்பாடு செய்திருந்தார். இது குறித்து தகவல் கிடைத்ததை அடுத்து தெலுங்கானா போலீசார் பள்ளியின் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது சுமார் 8 கிலோ போதைப்பொருள், 21 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், உற்பத்தி உபகரணங்கள், செல்போன்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. ஜெயபிரகாஷ் கவுட் கைது செய்யப்பட்டார். மேலும் தெலுங்கானாவில் சட்டப்படி கள் விற்பனை நடைபெறுவதால் சில கடைகளில் கல்லில் போதைப் பொருள் கலந்து விற்பனை செய்து வாடிக்கையாளர்களை அதிகமாக ஈர்ப்பது வழக்கமாக இருந்துள்ளது. தண்ணீர் கலக்கப்பட்ட கல்லில் போதை குறையாமல் இருக்கவும் வாடிக்கையாளர்களை அடிமைப்படுத்தவும் இத்தகைய முறைகள் பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.